அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம். நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க மலேசியாவில் இருந்து. பொதுவாக வந்து அட்மின் வந்து கேட்பாங்க, ஏதோ ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் இருக்குதா அப்படின்னா ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுவாங்க. சொல்லாதவங்க எல்லாம் நான் குருஜிட்ட பேசும்போது சொல்லிக்கிறேன்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த நபர் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு 68 வயதுள்ள ஒரு நபரோட ஜாதகம், எந்த எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் வந்தது, என்கிட்ட பார்க்குறதுக்கு வந்தது. நானும் ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து அவங்கள்ட்ட சில விஷயங்கள் வந்து நான் சொன்னேன். அது என்ன விஷயம், இந்த ஜாதகம் என்ன, எதனால இந்த வீடியோ இன்னைக்கு அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. லக்னம் மகர லக்னம். லக்னத்திலே சுக்கிரன் சூரியன், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி ராகு, 12ஆம் இடத்துல புதன். இதுதான் ஜாதக அமைப்பு. வயசு வந்து 68 வயசு ஆகுது. ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கடுமையாக ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து ஜென்ம சனி தாக்குதல்லையும் இருந்திருக்காரு. தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கேது தசை தான் நடக்குது. கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்துல உட்காந்து அவர் வந்து சனியோடைய பார்வையில் வந்து கொஞ்சம் பாவத்துவமாக தான் இருக்காரு. குருவோட பார்வையில் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு பாவத்துவம், அதுக்கப்புறம் சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அது செயல்படும். அந்த அடிப்படையில் வந்து கேது திசையில் சனி புத்தி, சனி வந்து ஒரே நேரத்தில் ராகு கூடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் கேது திசையில் புதன் புத்தி வரப்போகுது. அது வந்து சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கிறதுனால நல்லா இருக்காது. இதெல்லாம் வச்சு வந்து நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன். இந்த எந்த டீட்டெயிலுமே அவங்க தெரிவிக்கலை. அவங்கள்ட்ட வந்து நான் சில விஷயங்களை சொன்னாங்க. இந்த ஜாதகங்கிறது வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி நினச்சி நம்ம இது பண்ணக்கூடாது. ஜோதிடர் அனைவரும் வந்து கடவுள் கிடையாது. ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது நம்ம வந்து நம்மளோட பிரச்சனைகளை விலாவரியாக சொல்கிற எந்த நபர்களும் ஒரு ஜோதிடத்தை சொல்கிறது கிடையாது. நம்மளை வந்து கடவுள் மாதிரி அந்த சினிமாக்கள் வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்திடுச்சு. இப்போ வர்ற நிறைய பெய்டு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆப்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே விளம்பரப்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு விளம்பரப்படுத்தி உங்களை கவரணுங்கிறதுக்காண்டி அவங்களே பார்த்தீங்கன்னா நான் அது பார்ப்பேன், எனக்கு சிரிப்பாக இருக்கும். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் போட்டுட்டு கீழே உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தை உள்ளது, உடனே அவங்க ஆஹா அருமையாக கண்டுபிடித்து விட்டீர்களே இப்படியெல்லாம் போடுறாங்க. இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படிலாம் வந்து ஜோதிடங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க கமர்ஷியலாக உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திரைப்படங்கள் மாதிரி அப்படி வெத்தலையில் மை போட்டு பார்க்குற மாதிரி இப்படிலாம் வந்து வாழ்வியல் சம்பவங்களை சொல்ல முடியாது. ஜோதிடங்கிறது வந்து எப்படின்னா ஒரு வழிகாட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நேரம் நல்லா இருக்காங்க பண்ணலாமாங்க, இப்போ கடனில் மாட்டிக்கிட்டே எப்போங்க சரியாகும், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. லிமிட்டேஷன் இல்லைன்னா தான் நாங்களாம் கடவுளாக மாறிடுவோமே. நாங்கள் வச்சே தான் சட்டம், யார் ஜெயிப்பாங்க, எந்த அரசாங்கம் வந்து இங்கே அமையணும், பங்குச்சந்தையில் எந்த பணம் சேர் ஏறும், இந்த மாதிரி லிமிட்டேஷன் இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சுட்டா நாங்கள் கடவுளாயிரோமே. நாங்கள் ஜோசியம் பார்த்து பிழைக்கணும்னு அவசியமே இல்லையே. அதனால ஜோதிடர்களையும் வந்து நீங்கள் வந்து கணிதத்தோடு தான் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடணும். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஜோதிட ரீதியாகவே சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடிக்கீங்களா? ஜோதிட ரீதியாகவே உங்கள் ஜாதக அமைப்பில் வந்து நல்லா உங்கள் தகப்பன் வந்து இல்லை, நல்லா இல்லைங்க, ஒரு 3 வருஷமாகவே நல்லா இல்லைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாங்க இறந்து போயிட்டாரு, அவர் வந்து இறந்துட்டாரு, நான் தப்பு தான், இறந்தவங்க ஜாதகத்தை கொடுத்தது தப்பு தான், நான் வந்து சரி தெரிஞ்சுக்கலாங்கிற பண்ணேன்னாங்க. ஆனால் அது தவறுங்க. ஒரு ஜோதிடரை சோதிக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுறது தவறு தான். இறந்தவங்க ஜாதகத்தை கொடுத்து இப்போ உங்கள் அப்பா இறந்தது இப்போ அவங்கிறனால இப்போ மோசமான பீரியட் நடந்திருக்கு, ஒரு இறந்துட்டாருங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. சொல்லிட்டேன். உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். இறந்துட்டாருன்னு சொல்லாட்டினாலும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு நல்லா இல்லை, ஒரு கவனமாக பார்த்துக்கிடக்கூடிய காலகட்டத்தில் இருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இறந்துட்டாருனாங்க. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இறந்த ஒரு நபர்களோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா எங்கள் கண்ணு ஜோதிடர்களோட கண்ணு கரண்ட் தசாபுத்திகள் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்ன போகும். எப்படி எந்த மாதிரி பீரியடை கடந்து வந்திருக்காரு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் இப்படிங்கிறதுக்கு தான் போகுமோ ஒழிய இவர் இறந்துட்டாரா இருப்பாரா இதில் வந்து ஒரு ஜோதிடரோட பார்வை போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது தேவையில்லை. நல்லா இருக்கிற ஒருத்தங்களுக்கு எதுக்கு நம்ம இறப்பை பற்றி பார்க்கணும், அந்த கண்ணு போகாது. நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு மெடிக்கலில் போனீங்கன்னா கை வலியா கால் வலியா தலைவலியா மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் என்னையோ அது தகுந்தாப்புல தான் கண்ணு போகுது. ஒரு கடல் ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் தான் எங்கள் பார்வை போகும். படிப்பா வேலையா கடனா தொழிலா இந்த மாதிரி சொல்லும்போது தான் அந்த பாவகங்களில் வந்து பார்வை போகும், அது விஷயமான சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் சோதனை பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற அமைப்புகள் தான் வரும். இந்த ஜாதகம் அதுக்காண்டி தான் எடுத்தேன். இந்த ஜாதகத்தை விளக்குறத விட இந்த இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க.
இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய நடந்திருக்குது, இது நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு லேடி வந்து இதே மாதிரி ஜாதகம் கொடுத்தாங்க, ஒன்றும் சொல்லலை. ராகு திசை ஆரம்பித்த உடனே 2ஆம் இடத்துல கடுமையான பாவத்துவத்தில் உள்ள ராகு கணவரை பிரிக்குமேங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கணவர் இறந்துட்டாங்க. நான் உங்கள் ஃபாலோயர் தான், நான் பார்த்தேன், சரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு தெரியும், அதனால தாங்க இது பண்ணாடி நாங்கள் இந்த மாதிரி நிறையா நடக்குங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட முடியுமா அப்படின்னா லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தலையில் இருந்ததாக தான் ஒரு நல்ல மருத்துவரையோ ஒரு நல்ல ஜோதிடரையோ நம்ம அணுக முடியுமோ ஒழிய இல்லைன்னா கண்டிப்பாக அணுக முடியாதுங்க. வீணாக ஏமாந்து போகிற ஜோதிடர்கிட்ட போய் இதை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, பலன்னு வந்து ட்ரெஸ் அடிச்சுக்கிட்டு நல்லா வந்து செயின் இதெல்லாம் போட்டு பக்காவாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு நல்லா சோபா அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, இவரே வந்து இப்படி இருக்காரு, அப்போ இவர்கிட்ட நம்ம போய் பார்த்தா நம்ம வாழ்க்கையை நல்லா இருன்னு சொல்லிட்டு ஜோதிடத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நபர்களை சந்தித்து வந்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் வந்து வரும் உங்களுக்கு. அதுதான் நடக்குமோ ஒழிய ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோதிடரை சந்திக்கவோ ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கவோ முடியும் அப்படிங்கிறத நிறைவாக சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.